ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே மீன் எண்ணெய் மீன் கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு புது எண்ணெயும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ராஜாக்கமங்கலம் துறையிலேருந்து ஒரு அண்ணன் கொண்டு வந்திருந்தாங்க. வேற வேற மீன் இருக்கு. என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து அயில மீன், துப்புவாளை மீன், சூப்பரா மஞ்சப்பாறை, வெள்ளைப்பாறை எல்லாம் வச்சிருந்தாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சூர மீன் வச்சிருந்தாங்க. சூர மீனை பார்த்ததும் எனக்கு நல்லா பிடிக்கும். சூர மீன் யாருக்கெல்லாம் சூர மீன் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆனால் சூர மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துச்சுன்னா குழம்பு அப்படியே கருவாடு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இதையே கடைசியாக வாங்கிட்டேன். இந்த ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா ரூ. 100 பார்த்துக்கோங்க. ரூ. 100 விலை கொள்ளாமன்னு பாருங்க. வெட்டின உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். கையோட அப்படியே குழம்பு வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. சூர மீன் வந்து கழுவுறது ரொம்ப வேலை ஈஸி. ஏன்னா இதில் செதில்கள்லாம் ரொம்ப இருக்காது. கழுத்து பக்கத்தில் தான் லைட்டாக கொஞ்சம் அப்பி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு இப்படி சூப்பராக ரவுண்டாக பீஸ் போட்டுட்டு மீனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்குன்னு? அப்படியே அல்வா பீஸ் மாதிரி இருந்துச்சுங்க. வெட்டும்போது பிடிச்சு வெட்டும் போதும் கொஞ்சம் கூட அமுங்கவே இல்லை. அப்படி கல் துண்டு மாதிரி சூப்பராக இருந்து ஃப்ரெஷ்ஷாக. யாருக்கெல்லாம் சூர மீன் பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த சூர மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் அப்படியே ரூ. 100 பரவாயில்லையான்னு மறக்காம ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அழகழகா பீஸ் கட் பண்ணியிருக்கேன் நானும் சொல்லுங்க. சரி.